உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், ஓடி போவான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னம்பாக வைக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யார் உங்களை விட்டு ஓடி போவான்? வசனம் சொல்லுகிறது, யாருக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த எதிர்த்து நிற்கிறது யாருக்கு எதிர்த்து நிற்க வேதம் சொல்லுகிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்களில் பல பிரச்சனை, போராட்டங்கள், பல நஷ்டங்கள், பல தோல்விகள், பல இழப்புகள், துக்கம், வேதனை, கண்ணீர், வியாதி, வறுமை, இவைகளை எல்லாம் சத்துரு கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு அதுதான் தெரியும். ஆனால் பிசாசுக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரியும், அழிக்க மட்டும்தான் தெரியும். உண்டாக்க தெரியாது, உருவாக்க தெரியாது, ஆசீர்வதிக்க தெரியாது. அவனுக்கு தெரிந்த ஒன்று, அவன் கொல்லவும் அழிக்கவுமே அவன் வந்திருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அப்போ அப்படி நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை அழிக்கிற, நிம்மதியை அழிக்கிற, பொருளாதாரத்தை அழிக்கிற, சரீர ஆரோக்கியத்தை அழிக்கிற பிசாசுக்கு என்ன செய்ய வேதம் சொல்லுகிறது? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பிசாசும் பிசாசின் காரியங்களுக்கும் நாம எதிர்த்து நிற்கிறோமா? இல்ல பிசாசும் பிசாசின் காரியத்திற்கும் துணை போகிறோமா அல்லது ஒத்து போகிறோமா? எனக்கு அருமையான தேவஜனமே, வாழ்க்கையில உங்களை அழிக்க நினைக்கிற, உங்கள் சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற அல்லது கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு அருமையான தேவஜனமே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ரெண்டு காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ரெண்டு காரியத்தை செய்தால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தரித்திரம் ஓடி போகும், உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி ஓடி போகும், உங்க குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் ஓடி போகும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு சிலர் தேவனுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறார்கள், பிசாசின் செயல்களுக்கும் ஒத்து போகிற பிள்ளைகளா இருக்கிறார்கள். சிலர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய ஆராதனையில பங்கு பெறுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், பிசாசுக்கு எதிர்த்து நிற்காமல், பிசாசின் கிரியைகளுக்கு உடந்தையாக ஒத்து போகிற பிள்ளையாக இருப்போமையானால் அவன் நம்மளை விட்டு ஓடி போக மாட்டான், நம்ம கூட தான் இருப்பான். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் ஆசீர்வாதம், பிசாசு கூட இருந்தால் சாபம், பிசாசு கூட இருந்தால் நஷ்டம். பாருங்க, யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் அவ்வளவாய் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் பிசாசு போய் அனுமதி கேட்கும்போது கொடுத்த உடனே ஒரே நேரத்தில்
ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். எல்லாம் எல்லாம் உடைமைகள், ஆடு மாடுகள், பிள்ளைகள் எல்லாம் அழிச்சிட்டான். அவனுக்கு செய்ய தெரிந்தது அழிக்கிற வேலை தான். அப்படிப்பட்ட அழிக்க நினைக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்காதபடி இருப்போமையானால் என்ன ஆகும்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன ஆகும்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையில கவலை கண்ணீர் பெருகி போய் நிம்மதியை இழந்திருக்கிற தேவ பிள்ளையே, இரவெல்லாம் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, குடும்ப பிரச்சனையினால, தொழில் பிரச்சனையினால, வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனையினால ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போனா 2 மடங்கு ஆசீர்வாதம் யோபுவுக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நடங்க. அதற்கு செவி கொடுத்து நடங்க. அதற்கு கீழ்ப்படியுங்கள். கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க நிம்மதியா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு குடும்பங்களிலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், குடும்பங்களில், வேலை பார்க்குற இடத்துல, தொழிலில், அந்த பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற சகல அழிவுகள், நாச மோசங்கள், இவைகளை பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி பிள்ளைகளுடைய நிம்மதியை குலைத்து போட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, அவர்களை விட்டு ஓடி போக நீர் வேதத்தில் சொன்ன வார்த்தையின்படி தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற வார்த்தையின்படி உமக்கு கீழ்ப்படிந்து பிசாசும் பிசாசின் கிரியைகளுக்கும் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் அவர்களை விட்டு அந்த சத்ருவானவன் பிசாசவன் ஓடி போக என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. என் தேவன் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும். இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க அப்பா. உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் என் ஆண்டவர் பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செழித்திருக்க செய்வீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணி பிள்ளைகளை வேதனைக்குட்படுத்தின சத்ருவானவன் பிள்ளைகளை விட்டு இன்றைக்கு ஓடி போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசும் பிசாசின் கிரியைகளுக்கும் எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். God bless you.